அந்த காலத்தில் சொல்லுவாங்கடா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். என்ன அர்த்தம்? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ன அர்த்தம்? படையே வந்தாலும் தம்பி என்ன செய்வான்? தாங்கி பிடிப்பான். இப்போ அர்த்தத்தை நான் மாற்றி சொல்கிறேன் பாரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பிக்கு அஞ்சினாலே போதும், படைக்கு அஞ்ச வேண்டாம். சரியா? இந்தா கர்பசாமி ஆகிய என்னை உன் இதயத்துக்குள்ளே வச்சுக்கா. ஏய், யாரும் உன்னை அசைக்க முடியாது. கூட வரண்டா. வெற்றி உண்டு. புண்ணியமாறு என் அன்பு பக்தனாகி விட்டாய். சென்று வா மகனே, வயிறார உண்டு செல். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர். திருச்சி திருச்சி பக்தனாக திருச்சி. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். திருமணம் சோதமாக கேள்வி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? பரவாயில்ல, அதுக்கு என்ன என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க ஐயாட்ட, மகிழ்ச்சியோடு வாங்க. திருச்சியில் எந்த இடம்? நன்மை பயக்கும் வினை அப்படின்னு சொல்லி திருக்குறள் ஒன்று இருக்குது, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கடைசியில் முடியும், நன்மை பயக்கும் வினை அப்படின்னு ஒரு குறள் முடியும். அந்த குறளின் தொடக்கம் என்ன? மறந்து போச்சு. நீ என்ன படிச்சிருக்கிற? டிகிரி. சரி, டிகிரி படித்தா திருக்குறள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் சின்ன வயசில் சும்மா பாடத்திட்டத்துக்கு படிச்சிருப்பிய, பயன்படுத்துறதுக்கு இல்லை. என்ன? ஆமாம். உண்டால வந்து நிற்கிறாளே யாரம்மா. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி தெய்வம் வருத, யாரது? அதான் அவளை வணங்குதுங்களா? புண்ணியவதிடா, கும்பிடலாம். கால் நின்று வாங்க. வரலாம். 2 ஆண்டு காலங்களாக பணங்கள் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நிலையான உழைப்பிருந்தும் பணத்தை சேகரிக்க முடியலைங்கிற ஒரு குழப்பமான உணர்வு உன் உள்ளத்தில் ஓடுது. ஒரு சில நட்பின் உதவிகளால் உதவி செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தில் உதவி செய்து நீ நஷ்டப்பட்டு வேதனை அடைந்திருக்கிற. உண்மையா? இப்போ திருமணம்ங்கிற ஒரு காலத்தை எட்டி நிற்கும் பொழுது அந்த கல்யாணத்துக்கு கூட நம்ம பணம் சேர்த்து தான் செய்ய முடியும். அதனால் கல்யாணத்தையாவது முதல்ல வர வைப்போங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. குடியிருக்கிற மனை சிதைந்த நிலைகளோடு குறைவுபட்டு இருக்குது. என்றைக்கு அதெல்லாம் சரி செய்ய போகிறோம்? கால் வந்துட்டுவாங்க. மெல்ல, அவசரப்படக்கூடாது, படப்படக்கக்கூடாது, நிதானமாக இருக்கணும். எதுக்கு ஆத்திரப்படணும்? நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், உண்மையா இல்லையா? சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், படப்படக்கிறதுக்கு என்ன பெரிய என்னாச்சு? உண்மையா இல்லையா? என்றைக்கும் நமக்கு அமைதியும் ஆனந்தம் தரும். அதான். வேறு என்னப்பா வேணும் உங்களுக்கு? பார்த்தேன், நரம்பு சம்பந்தமான பிணி வந்து நடக்க முடியாத இயல்பு குறைந்து முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தைகளை பேசி சரியான ஒரு மனோநிலைகள்லேயே இல்லை. அதையெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். இந்த தை மாதத்தில் கல்யாண காலங்கள் ஓடி வந்துடும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க, ஜெயிச்சு தரேன். நல்லா இருங்க. புண்ணியமாரடே, உங்கள் அப்பா உத்தமரடா. அவன் காலில் நீ 1000 முறை விழுந்து கும்பிட்டாலும் உனக்கு புண்ணியம் தான்டா. கர்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்கண்ணே வாங்க. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. வரலாம். சிரித்தால் முத்துதிரும், சேர்ந்து கொண்டால் மனமகிழும். என்ன வேண்டும்?
பெருமாள் கோயில் எங்கே இருக்குது? சாமி அடிக்கடி கும்பிடுவீடா? காவிரி சூழ்வழியில் இருந்த எம்பெருமான். கொஞ்சம் அவரை நினைங்க, கண்ணை மூடுங்க, நான் பார்க்குறேன் அவளை. ஐயா, அந்தரங்கம் யாவும் அந்தரங்கன் அறிவான், அவன்தான் வைகுந்தமே, அவன்தான் வைகுந்தமே. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா அண்ணாச்சி? போறது போகட்டும், இனியாகினும் நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே. பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 7ஆம் இடத்தை சனி பகவான் வந்து பார்க்குறார். பார்த்த காரணத்தால் சில நட்பு வாய்ந்த சில பழக்கம் உள்ளவர்களோட இணைந்து தன்னுடைய மனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் கடந்த காலம். அந்த பாதிப்புகளில் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற விரக்தியான உணர்வும் நம்பிக்கையற்ற தன்மையும் அவர் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. அந்த காலங்களெல்லாம் முடிந்து போச்சு. அதுதான் போனது போகட்டும் அப்படின்னு சொன்னேன். இனியாவது இந்த நெஞ்சம் புனிதமாகட்டும். இனிமேல் தீயவர்களோட நட்பும் ஏமாற்றக்கூடியவங்களுடைய நட்பு தேவையில்லை. நட்புனா எல்லா நட்பும் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லக்கூடாது, புரியுதா? ஆனால் இந்த டைம் வந்து நல்ல டைம். களத்திர தோஷம் இருக்குது பையனுக்கு. அந்த தோஷத்தை நிவாரணம் செய்து நான் திருமணத்தை முடித்து வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? சரி, உங்கள் வீட்டம்மாங்க இருக்காங்க. ஒரு சைடு வலி இருக்குன்னு என்னைக்காவது சொன்னாங்களா? என்ன கேள்வி? அங்கே போய் என்ன பார்த்தேன் டாக்டர்கிட்ட? கால் வந்துட்டு வாங்க அண்ணாச்சி, போய்ட்டு வாங்க. அம்மா, வரலாம். இந்தாப்பா, இந்த பையனுக்கு மங்களகரமாக கல்யாணத்தை முடித்து வச்சு உன் மனைவி உங்கள் அனைவருடைய மனதையும் குளிர வச்சு குவலயம் வைக்க ஆனந்தமாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? உன் மகிழ்ச்சிக்கு இந்த கருப்பசாமியே காரணமாக இருப்போம்ப்பா. வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்க்க வேண்டும். இந்த கனியை உங்களுடைய மனைவியை ஜூஸ் போட்டு சாப்பிட சொல்லணும். இதய வலி தீரும், வெற்றி உண்டு, ஆனந்தமும் உண்டு. இன்றைக்கி என்னுடைய கோயிலில் வயிறார சாப்பிட்டு போகணும். சந்தோஷமாக இருக்கோ? கருப்பசாமிக்கு யார் அது? மனம் கனிந்தே நீ. எந்த ஊருப்பா? சங்குபுரம். இடைக்கால் பக்கத்தில் இருக்குது சங்குபுரமா? ஓ, வாசநல்லூர் சங்குபுரம். சரி, சந்தோஷம். சரி, சிவராமனங்க அண்ணாச்சியுடைய பேர் எல்லாம் எழுதி அவர் பேரை நன்கூட எழுதிக்காங்க. அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க. இந்தாங்க, எல்லா நலமும் இனிதே பற்றி என்னாலும் உயர்ந்திருப்பாயாக. இந்தாம்மா, எனக்கு மனங்குளிர பணம் தந்திருக்க. உங்கள் வீடு பணத்தால் குவியும். அதனால் ஆனந்தமடைங்களப்பா, வாழ்க்கை. அதே திருச்சி கல்யாணம் முடித்த பிறகு சில வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது. அது ஏம்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா, என் ராசா இல்லை. யாருக்கு கல்யாணம் முடிச்சது? மனைவி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. முருகா, ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வரலாம். இத்தனை துயரத்துக்கு பின்பும் ஆண்டவன் மீது அகலாத நம்பிக்கை வச்சிருக்கியே, அது ஒரு பெரிய விஷயம்டா. இப்போ உனக்கு புரிந்த வாழ்க்கை புதுசாக வேணுமா? சரி, வேறு என்ன வேணும்? ஏன்னா உனக்கு நிறைய விளக்கம் பேசக்கூடாதுன்னு ஐயா உத்தரவு. நீ கேட்குறத கொடுன்னு சொல்லிட்டார். என்னடா வேணும்? இந்தா, நல்ல ஒரு பெண்ணாக கொண்டு வந்து உனக்கு சேர்க்குறேன். அதுவும் டைவர்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்க பெண்ணாக தான் வந்து சேரும். இந்தா, அந்த வாழ்க்கை உனக்கு பெருகும். புண்ணியமடைந்து இருப்பாய் மகனே. வயிறார சாப்பிட்டுப்பா செல்லம். போய்ட்டுவா. தன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? வாமா.
அங்கிங்கனாதபடி நின்ற பரஞ்சோதி. வாப்பா, வடலூர் போயிருக்கியா? நீங்கள் போயிருக்கீங்களா? வள்ளலாரை போய் கும்பிட்டுருக்கீங்களா? கந்தர் கோட்டத்தில் கும்பிட்டீங்களா? பட்டினத்தாரை கும்பிட்டுருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. அங்கெங்கும் எனாதபடி நின்ற பரஞ்சோதி, கஞ்சியிலும் இன்பம்னு சொல்லி எழுதினவர் யாருன்னா வள்ளலார். அறுசுவை உணவு மட்டும்தான் உணவென்று நினைக்காதீர்கள், கஞ்சியிலும் கூட இன்பம் இருக்குன்னு சொன்னார். இருக்கிறத கொடு, ஏன்றதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? வா, உன் சம்மதம் கேட்டேன், நீ தலை குனிந்தாயோ. என்ன வேணும்? உங்கள் அக்கா பொண்ணோட வாழ்க்கை. அந்த பிள்ளைக்கு அந்த வாழ்க்கை வந்து செட் ஆகாது. அவங்களுடைய மனநிலைகள் மாறிவிட்டது. அப்படி என்றால் வேறு இடத்தில் திரும்பி விட்டது என்பது பொருள். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க நினைக்க தயாராக இல்லை. இன்னொரு 3 மாதம் இருக்குது டைம். அந்த கேள்வியை பற்றி கேட்க வேண்டாம். அந்த முகம் உங்கள் அக்கா மகளை இங்கே கூட்டுவா. அவள் மாங்கல்ய சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவு பண்ணித்தார், வெற்றியாக்கித்தார். இவன் எப்படி இருக்கான் தம்பி? என்னத்தை பார்த்து சொல்ல? கல்யாணம் முடிச்சிட்டியாடா? படிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன படிக்கிற? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோ, வெளிநாட்டுக்கு சென்று வா. இந்தா வெற்றியோடு வருவாய். வா பக்கத்தில் வாடா. ஒரு பாட்டு படித்தேன், கவனிச்சியாடா? நல்ல பாட்டா? அருமையாக இருந்துச்சா? சம்மதம் வருதான்னு பார்த்துக்கா. நல்லா யார் வீட்டுக்காரருக்கு கண்டம் முடித்தா? முதல்ல கண்டம் முடி. சாமியை என்ன நினை பார்ப்போம். ஐயா, இந்தா குணமாக்கி தாரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தாரம்மா. சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு உன்னை முழு முதலே மூத்த கணபதியே, முருகருடன் பிறந்த திருவுருவே குருவே, திருவுருவே குருவே, முன்னை முழு முதலே அன்னை தந்தை நீயே, அம்மையப்பன் சேயேன். வாப்பா, யானை முகம் கொண்ட வேட முகத்தோன் விநாயகப் பெருமான் எங்கே இருக்கிறார்? இப்போ தோளில் இருக்குன்னா நான் சொன்னேன். என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? என்ன தொழில் நடத்துறீங்க? கால் வந்துட்டு வாங்க. என்ன கோழியெல்லாம் ஓடுது? கோழியெல்லாம் பிடிச்சி போடுங்கப்பா. ஊருக்கு தானே திருச்சியிலே இருக்கீங்க நீங்கள்? எப்போ எந்த ஊரில் இருக்கிய? அது எங்கே இருக்குது திருச்சியில்? தொட்டியம் பாளையத்துக்காரருடைய நாடு. பாளையம்ங்கிறது ஊர் நீங்கள் சொல்கிறது. தொட்டியத்தை ஆட்சி செய்த வந்தவர் வந்து பாளையத்து மன்னர். கல்யாண வாழ்க்கை யாருக்கு அமைச்சு தரணும்? வண்டி வாங்க சொன்னேன், வாங்கிட்டியா இல்லையா? ஏன் வாங்கலை? வண்டி செட் ஆகலையா? பணம் செட் ஆகலையா? வண்டி செட் ஆகலை. கால் வந்துட்டு வா, ஒரு பிடி பிடிச்சி தரேன். வா. இல்லை என்ன கோழியையும் கலைச்சியா? போகிறா பறவை.
கர்மசாமிக்கு இந்த வாரம் ஒரு வண்டி உனக்கு செட் ஆகும்ப்பா. பழைய வண்டி தான் நல்லதுப்பா. முதல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கி ஓட்டிக்கிடுவோம், அதுக்கு அடுத்து பேசுவோம். அடுத்த வண்டி என்ன எல்லாம் நல்லா அமையும். இந்த பணம் காசு பணத்தோட வா, சாப்பிட்டு போகிறோம். கர்மசாமிக்கு திருப்பூர். திருப்பூர் பக்தவன் திருப்பூர். செந்தமிழே வழக்கம் ஆதி. முன்னால் வாங்க திருப்பூர். என்னுடைய கோர்ட்டு வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு கட்டு வந்தவங்க. பெண்ணடியாள், உனக்கும் கோர்ட்டில் கேஸ் இருக்காப்பா? இடம் சொந்தமாகவா? நான் பொம்பளையை கூப்பிட்ருக்கேன், அடுத்து ஒன்றைய கூப்பிட்றேன், காலில் விழுந்து கூப்பிட்றேன். நல்ல கும்பிடலை. உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை, ஓமென்னும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை முதல் பிள்ளை முதல் பிள்ளை முதல் பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் மாரியம்மன் கோயில் இருக்கா? பக்கத்தில் வரலாம். எல்லையை தாண்டி கற்பராயன் இருக்காரா? 2.25 ஆண்டுகளாக இடம் சொந்தமாக எதிர்ப்பும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோர்ட்டு கேஸுக்கு முன்னக்கூட்டியே சென்று உன் இடத்துக்கு வில்லங்கல்லாமல் உனக்கு தீர்ப்பாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வரலாம். நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை முடிக்கலாம், கண்ணாடியை கலத்திக்கலாம். இந்தாமா, ஏழு அஷ்டகட்டுகள் நின்றது. இன்னையிலேருந்து இந்த வலி வேதனையும் படபடப்பும் இருக்காது. இந்த நோய் தீர்ந்தாச்சு, வெற்றியாகிடலாம். அந்த கனியை வீட்டில் கொண்டு தேய்ச்சி குளிக்கணும், இதை வீட்டில் வச்சு கும்பிடணும், சாப்பிட்டு போகலாம். நீதிமன்ற வழக்கு வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். வழக்குகள் நெருங்கி உன் பக்கத்தில் வெற்றி அடையக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. உன் பக்கத்தில் உள்ள தெய்வ சக்தியும் அதை தூண்டு நிலைகளுக்கு கொண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. வேறு என்ன வேணும்? இந்த படித்து வெற்றி அடைவாள், உத்தியோகம் செல்வாள். இந்த பக்கத்தில் வா, மதியம் நல்லா சாப்பிட்டு போ. அதே திருப்பூர், என் வீட்டில் பசுமாடு இறந்துச்சே, என்ன காரணம் அப்படி கேட்டுக்கலாம். வானுமதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம். இன்னும் ஒரு தடவை காலம் சொல்லலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன்ப்பா. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் போகிறதுக்கு பதில் தடுத்து நிறுத்தி அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஜீவன் போகணுங்கிற ஒரு விதியோட அந்த மாடு இறந்தது. அந்த நிலைகளுக்கு மாந்திரிகம் செய்வினைகள் சொந்தமானது காரணம். அதனால் மனித உயிர் காப்பாற்றி மாடு உயிர் போனதுனால அதை தெய்வமாக வச்சு வணங்குவது புனிதமானதாகும். கால் சொல்லலாம்.
வரலாம்ப்பா. வேறு என்ன வேணும்? இந்தா திருமண தடைகள் நீங்கியாச்சு. வரக்கூடிய ஜாதகம் ஜெயிச்சிரும். தை மாதத்தில் திருமணத்துக்கு பத்திரிகை கொண்டு வா. நல்லா இருக்கும் மகனே. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. கல்யாண வாழ்க்கை சம்பந்தமாக வருத்தமடைந்து விரக்தி அடைந்து வந்தது யார்? வாழ்க்கை சம்பந்தமாக வருத்தப்பட்டது மனைவியால் வருத்தப்பட்டது யாருப்பா? எங்கே இருக்கா உங்கள் மனைவி? கால் விட்டு மணமேடை போட சொன்னேன் மங்களம் இல்லை, மணமகளை பார்க்க வந்தேன் குங்குமம் இல்லை. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கிய. இன்னும் ஒரு முறை கால் விழணும். என்ன திருப்பூரை விட்டு தாண்டி குதிரை போகுது, எங்கே இடக்கான் இவன்? வாங்க வரலாம். திருப்பூர் எல்லையை தாண்டி குதிரை போகுத. எந்த ஊர்ப்பா உனக்கு? அங்கே நில்லுங்க, பிறகு கூப்பிடுறேன். உங்களுக்கு திருப்பூரா? திருப்பூர் மாவட்டத்துக்கு இல்லை. திருப்பூரில் மாவட்டத்தை எந்த இடம் அது? தொழில் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாமா. எந்த ஊருமா உனக்கு? கால் ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது, உனக்கு போனால் ரயில் ரோடு இருக்குது, இன்னும் பிள்ளையார் கோயில் இருக்குது, மார்க்கெட். ஒரு பேக்கரி ஷாப், ஒரு மார்க்கெட், ஒரு ரயில் ரோடு, ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா உங்கள் ஊரில்? கால் வந்துட்டு வா. காதலுக்கு வாழ்ந்திருந்தே கற்பனை இல்லை. உட்காரலாம். என்ன தொழில்? உன்னுடைய இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன், நிறைய பொருட்கள் விநியோகம் போகாமலே அப்படி மண்ணோடு மண்ணாக போய் கெட்டுப்போச்சு. அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பணமும் வேணும், ஆள் உதவியும் வேணும். இது எதிர்பார்க்காம உன்னுடைய தொழில் கொஞ்சம் தடையாயிடுது. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? அதான் நான் பணம் விஷயமாக வருத்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அந்த பணத்தை நானே தந்துட்டேன். உனக்கு கிடைக்கும், தைரியமாக இரு.